நடிகர் அஜித் அவர்களோட அம்மாவின் இறுதிச் சடங்குல ஏகப்பட்ட அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் அஜித் அவர்களுடைய அம்மா மோகினி அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. பிறகு சென்னையில் அவங்களோட ஃபேமிலி முறைப்படி அவங்களோட இறுதிச்சடங்கு அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு இறுதிச்சடங்கு நடக்கும்போது அங்கே ஏகப்பட்ட அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த இறுதிச்சடங்கு நடக்கும்போது அங்கே சுற்றி காக கூட்டங்கள் வட்டமிட்டிருக்கு, பசுமாடுகள் கத்திருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது அபசகுணமாக இருக்குமா, வேறு ஏதாவது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கிட்ட இதை பற்றி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேசியிருக்காங்க, ஏதாவது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்ல வந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அபசகுணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. காக கூட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட முன்னோர்கள், பசுமாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம தெய்வமாக வழிபடக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டுமே ஒருத்தவங்களோட இறுதிச் சடங்குல இருக்கு, பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆத்மாக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கும். உங்களோட அம்மாவுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு பியூர் சோல், அதனால தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா அஜித் சார் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப பக்தி வாய்ந்தவங்க. அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க, அடிக்கடி ஏதாவது சடங்குகள் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு விஷயத்தினால கூட அது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட ஆமாம் எங்கள் வீட்லேயும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஜித் சாரோட அம்மாவுக்கு அந்த காடோட ஃபீல் இருந்திருக்கு, அந்த ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட கில்லர் படப்பிடிப்புல விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பின் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு மீண்டும் டைரக்ஷன்ல ஈடுபட்டிருக்காரு. அண்ட் அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. அந்த படத்துல பிரீத்தி அவர்கள் ஹீரோயினா நடிக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகளாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதற்காக பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்டுக்கான சீன்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதன்படி சென்னை பின்னி மால்ல பாம் பிளாஸ்டுக்கான சீன்கள் ஏற்பாடு பண்ணும்போது இன்னைக்கு அங்கே சிலிண்டர் வெடிச்சு அங்கே ஒரு 4 பேத்துக்கு வந்து பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அவங்கள உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இதனால படப்பிடிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதற்கு முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும் படப்பிடிப்பில் அடிபட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இன்னொரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால படத்தை நல்லபடியாக முடிச்சு தருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் வந்து பயந்துருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சொன்ன மாதிரி நல்லபடியாக படத்தை முடிச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காராமா. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.